என்ன மயிலு, என்ன இன்னைக்கு? எப்பவும் மாச கடைசியில தான் வருவ? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். இன்னைக்கு வேணாம் மயிலு. நீ போயிட்டு அடுத்த வாரம். அப்படியா? சரி, நான் வா. இரு இரு இரு, இரு. அடேங்க அப்பா, செமையா இருக்கானுங்க. ஒருத்தன் பிளாக்கு, ஒருத்தன் ஒயிட். உன் பேர் என்ன? உன்னை எதுல செஞ்சிருக்காங்க? தங்கத்திலியா? ஐயா பயப்படாத. ஏன் பயப்படுற? நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். नहाना है तो नदी में आ, किनारों पे क्या रखा है? कुलिकिनोना नदी कुள்ளவா கரையில என்ன பண்ற? प्यार करना है तो बाहों में आ, इशारों पे क्या रखा है? காதலிக்கணும்னா என் தோளுக்குள்ளவா செய்கையில என்ன வச்சிருக்க? இப்படி பேசலாம், பார்த்து ரசிக்கலாம். அவ்வளவுதான் என்னால முடியும். ஏன்னா நான் பாதி ஆம்பளை பாதி பொம்பளை, ரெண்டும் கட்டம். நான் ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்லங்கிறத பத்தி எனக்கு வருத்தம் இல்ல. ஏன்னா நான் பொம்பளைங்களையே பெஸ்ட் பொம்பளையா இருக்கணும், ஆம்பளைங்களையே பெஸ்ட் ஆம்பளையா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. எனக்கு கலர் இல்ல அழகு இல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் நிறைய இருக்கு, மூளை. பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊர் உளுந்தூர்பேட்டை, அம்மா இல்ல அப்பா சரியில்லை, பாம்பேக்கு ஓடி வந்துட்டேன். இங்க நம்ம ஊர் பசங்களை வச்சு தொழில் ஆரம்பிச்சேன். ஆம்பளைங்களை சந்தோஷப்படுத்துற தொழில். ஆண்டவன் புண்ணியத்துல ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. நமக்கு இந்த கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படி பாகுபாடெல்லாம் கிடையாது. இப்போ இந்த தொழிலுக்கு நான் தான் ராஜா, மகாராஜா. ஆனா பேர் என்ன தெரியுமா? தமிழ் சினிமாவில் வந்து டிரான்ஜெண்டர்ஸை வந்து ரொம்ப இது வரைக்கும் கேவலமாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று ரெண்டு டைரக்டர்ஸ் வந்து தே ஆர் ஷோயிங் நல்ல லெவலில் காமிக்கிறாங்க. பட் மற்றவங்க எல்லாருமே வந்து மோசமான ஒரு குணச்சித்திரமாக தான் வந்து அவங்கள காமிச்சிட்ருக்காங்க. பாலாபிஷேகத்திலேருந்து இன்றைக்கி வந்து பருத்தி வீரன் வரைக்கும் எல்லாமே அரவாணியில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஊனப்படுத்தணும், காயப்படுத்தணும் அப்படின்னு தான் இருந்தது. அது வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரெண்டாக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் பாம்பே மட்டும்தான் அரவாணிகளில் ஒரு மனித நேயத்தோடு இருக்கிற ஒரு ஜீவனா, தாயுள்ளத்தோடு இருக்கிற ஒரு ஜீவனா, உதவும் மனப்பான்மை உள்ள ஒரு ஜீவனாக காமிச்சது பாம்பே படம் மட்டும்தான். In my point of view, Appu and in media, in serials and all, செல்வின்னு ஒரு சீரியலில் கூட ரொம்ப டிரான்ஜெண்டர்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவ் ரோலில் காமிச்சிருக்காங்க. அப்புன்ற படத்தில் நெகட்டிவ் ரோலில் காமிச்சிருக்காங்க. சம் ஆஃப் த ஃபிலிம்ஸ் இந்த பருத்தி வீரன்லலாம் ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி, ரொம்ப கேவலமாக அவங்கள சித்தரிக்கிற மாதிரியும், இல்லை நிறையா காமெடிஸ்க்கெலாம் வந்து டிரான்ஜெண்டர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிரான்ஜெண்டர்ஸை நிறைய படம் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பாலாபிஷேகம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜில்லுன்னு ஒரு, இப்போ அது ரீசெண்டாக ஜில்லுன்னு ஒரு காதல், அப்போ டான்ஸர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து ஒரு மேல் கேரக்டர் மாதிரி கொடுத்து பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அரவாணிகளை ரொம்ப ரொம்ப கொச்சப்படுத்த முடியுமோ அந்த பண்ணது டான்ஸர்னு ஒரு படம், அது மெயில் கேரக்டர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து பருத்தி வீரன் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாட்டிலே கூட பார்த்திங்கன்னா ஒரு வகையான வன்மம் இருக்கும். அதாவது செக்ஷுவலான ஒரு விஷயமாக வந்து அவங்கள பார்க்குற மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருடா திருடின்ற ஒரு படத்தில் வந்து இந்த ஊரோரம் புளிய மரம் அப்படின்ற ஒரு பாடல், இப்படி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட படங்கள் இருந்துகிட்ருக்குது. வி ஆர் நார்மல் அப்படின்றத புரிஞ்சிக்காமல் எப்படி ஒரு டேரக்டராக இருக்காங்க அப்படின்றதே எனக்கு புரியல. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து டிரெக்டர் அப்படின்னா வந்து எல்லா விதமான சிச்சுவேஷன், எந்த படம் எடுக்கிறதா இருந்தாலும், எந்த வித சிச்சுவேஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் அவங்க எடுக்கணும். அப்படின்றப்ப ஒரு டிரான்ஜெண்டரை பற்றி என்ன அப்சர்வன்ஸில் அவங்க வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் ரோல் எடுக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நான் வன்மையாக அதை கண்டிக்கிறேன். அது மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்றது என்னோட வாதம். ஏன்னா இல்லை, முதல் விஷயம் என்னென்னா, டைரக்டர்ஸ் வந்து பணத்துக்காகவும் வந்து புகழுக்காக மட்டும் படம் எடுக்காமல் மனிதநேயத்தோட படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து அவங்களும் இந்த சமுதாயத்தோடைய ஒரு அங்கம். ஒருவேளை இப்படிப்பட்ட குழந்தை தன் வீட்டில் இருந்தால் அவங்க இந்த மாதிரி எடுப்பாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா
தன்னோட வீட்டில் எல்லாமே தனக்கு சௌகரியம் கிடைக்குது, தான் ஆணுன்ற ஒரு இதனால எல்லா அதிகார மையமும் தங்கிட்ட இருக்குது அப்படின்னால யாரை வேணால் கேவலப்படுத்தலாம், யாரை வேணால் வந்து நம்ம இது பண்ணலாம், இது வந்து ஒரு படம் தான் அப்படின்ற ஒரு போர்வையை போத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் இல்லை அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால், இல்லை யாராவது உணர்வுகளோடு அவங்களே இருந்தால் அவங்க இந்த மாதிரி எடுப்பாங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மனிதநேயத்தோடு எடுக்கணுன்றது தான். அதனால் ரொம்ப அந்த பருத்தி வீரனில் காமிச்சதுக்கப்புறம் ரோட்டில் நடந்து போகிறப்பையும் சரி, பஸ்ஸில் ஏறுறப்ப நடந்து போகிறப்ப ஆல் பீப்புள் யூஸ் டு டீஸ் மீ. ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப அதாவது அப்நார்மலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அதை சொல்லி வந்து அவங்க அவங்க சிரிக்கிறதுக்காக வந்து எங்களை அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்தப்ப இந்த எழுத்தாளர் சுசமுத்திரம் ஐயா வந்து அவர் உயிரோடு இருந்த நேரங்கள். அப்போ நாங்கள் அந்த படத்தை எதிர்த்து வந்து ஒரு கூட்டம் போட்டோம். அந்த விஷயத்தை வந்து அதை இது பண்ணணும்னு பண்ணோம். ஆனால் அதுக்கு சரியான வலு அந்த நேரத்தில் சேர்க்கல. ஸோ இப்போ வரக்கூடிய காலங்கள் வந்து இன்றைக்கி அரவாணிகள் எழுச்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் வந்து கொண்டு போயிட்டுருக்குறோம், பல வழிகளை கொண்டு போயிட்டுருக்குறோம். சென்சார் போர்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் மீடியாவில் வந்துட்டேன். நான் மீடியா எடுத்ததுக்கான காரணமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் செய்யணும்னு தான். கண்டிப்பாக வந்து சென்சார் போர்டில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இனிமே இப்படி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஆக்ஷன் எடுப்பேன். இல்லை, இது வரைக்கும் பண்ணல. இல்லை, அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு வலு வந்து ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்த நேரங்கள் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு வலு இருக்கிறதுனால நிச்சயமாக இனிமேல் அந்த மாதிரி இது படம் வந்தால் சென்சார் போர்டுக்கு மட்டும் இல்லை, கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்குற அளவுக்கு கூட போகிறதுக்கான முயற்சி பண்ணுவோம். டைரக்டர்ஸ் என்னன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து மனிதனை பற்றியோ மனிதனோட உணர்வுகளை பற்றியோ புரிஞ்சிக்காம இருந்த காலங்கள் ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து குளோபலைசேஷன் இருக்குது. வந்து இன்றைக்கி பல விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சிக்கூடிய சூழல் அன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அரவாணிகளோட எழுச்சின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீர் கொண்டு ஒரு எழுச்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அரவாணிகளை வந்து மனிதர்களாக பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அவங்களுடைய நல்ல மனிதமான கேரக்டர். ஏன்னா இன்றைக்கி யாரும் லுங்கி கட்டிட்டு ஒரு குர்த்தா போட்டுட்டு இடுப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு டவலை கட்டிட்டு யாரும் ஆடலை. அது அரவாணிகள் வாழ்க்கையில் உண்மையான அரவாணியோட வாழ்க்கைன்றது வேறு. ஸோ அந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்து அவங்க வந்து பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று முடிந்தால் டைரக்டர் அவங்ககிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து ஒரு அரவாணியை வச்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். இனிமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை நெகட்டிவான ரோல்லையோ கேவலமாக சித்தரிக்கிற விதத்துலையோ இல்லை நகைச்சுவை பொருளாவோ இனிமேல் காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டோம். ஷோர் வி வில் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டு தட். திருநங்கைகளை வந்து ஒரு தப்பான காட்சிகளை காட்டாமல் நல்ல முறையாக அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, நல்லபடியாக அவங்களும் பேசுவாங்க, நல்ல கருத்துக்களை தெரிவிக்கலாம். இனிமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை நெகட்டிவான ரோல்லையோ கேவலமாக சித்தரிக்கிற விதத்துலையோ இல்லை நகைச்சுவை பொருளாவோ இனிமேல் காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டோம். ஷோர் வி வில் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டு தட்.